நண்பர்களே, மே 5ஆம் தேதி அமெரிக்கன் மார்க்கெட் இப்படி ஏதோ செங்குத்தா கீழ விழுந்தது. காரணம் வந்து அமெரிக்கால சில டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது அமெரிக்காவோட நாட்டுக்கு சாதகமா இல்ல. பிளஸ் ஈரான், அமெரிக்கா போர் தொடருன்ற மாதிரி தான் இருக்கு. இது கிட்டத்தட்ட இடியாப்ப சிக்கல் மாரி மாறிப்போச்சு. எங்க முடிக்கணும், எங்க தொடங்குனாங்க, எங்க முடிக்கணும், எப்படி முடிக்கணும்னு யாருக்குமே தெரியல. அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கு. எந்த விதமான முடிவும் கண்ணுக்கு தெரிஞ்சு வர்ற மாரி தெரியல. சிலத இவங்க ஒத்துக்குறாங்க, சிலத அவங்க ஒத்துக்குறாங்க. அப்படியே பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அப்போ அமெரிக்கன் மார்க்கெட் ஜூன் 5ஆம் தேதி கீழ விழுந்ததுனால, இந்தியன் மார்க்கெட் ஜூன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை அதே மாரி செங்குத்தா விழுன்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா, அமெரிக்கன் டேட்டா வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்குதா இல்லையான்றது அது வேற விஷயம். பட் ஆயில் பிரைஸ் மேல போயிட்டு இருக்கு. இந்த வாரும் முடியிற மாரி இல்ல. அது நம்ப நாட்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். இல்லன்னு சொல்ல முடியாது. அப்பன்னா 23,000 இருந்த நிஃப்டி கட் ஆயி கீழ போகுன்ற மாரி தான் இருக்கு. இப்படி இருக்குங்க. இப்ப இருக்கிற நிலைமைய வச்சு பார்க்கும்போது. அப்படின்னா என்ன பண்ணலாம் சார்? என்ன சார் இந்த மாரி நெகட்டிவா சொல்றீங்களே சார் மார்க்கெட்? மார்க்கெட் கீழ வந்தா பிரச்சனை. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் கீழ வந்தா நெகட்டிவே கிடையாது. மார்க்கெட் கீழ வருதுன்றது பாசிட்டிவ். இப்ப 23,000 கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 26,000 கீழ வந்துட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? நல்ல நல்ல ஷேர்ஸ், நல்ல நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே வந்து கம்மியான விலைக்கு நமக்கு கிடைக்க போகுது. சீப்பா கிடைக்க போகுது. அதனால நீங்க என்ன பண்ணணும்? இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் கீழ வர்றது வந்து நெகட்டிவ் கிடையாது. பாசிட்டிவ். எப்படி பாசிட்டிவ்னா, நல்ல நல்ல ஷேர், நல்ல நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே சீப்பா கிடைக்கும். சீப்பா கிடைச்சா என்ன அர்த்தம்? நாளைக்கு விக்கும்போது அதிக லாபத்துல விக்கலாம். புரியுதுங்களா? அதனால நல்ல நல்ல ஷேர்ஸும், நல்ல நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் இப்ப இன்வெஸ்ட் பண்ணுங்க. முன்ன ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்ப ரூ. 2000 இன்வெஸ்ட் பண்ணுங்க. முன்ன இப்ப 5000 பண்ணியிருந்தா, இப்ப 10,000 பண்ணுங்க. அந்த மாரி ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு நாள்ல ஒரு நாள் இது வந்து 27,000, 28,000 நான் சொல்றது நிஃப்டி 30,000 போகும். போகும்போது இதெல்லாம் நல்ல லாபத்துல கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. டிமானிடைசேஷன்ல மார்க்கெட் விழலையா? கொரோனா டைம்ல, கோவிட் டைம்ல மார்க்கெட் விழலையா? திரும்பி மேல வந்துச்சா இல்லையா? அதே மாரி இதுவும் மேல வரும். இந்த நான் போர் அப்படியே கன்டினியூஸா போயிட்டே இருக்குமா? மாசக்கணக்குல, வருஷக்கணக்குல போயிடும். ஒரு நாள்ல முடியும்போது இதெல்லாம் ஏறும். ஏறும்போது நமக்கு லாட்டரி. புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, இன்வெஸ்ட்மென்ட்ட நிறுத்தாதீங்கள், ஜாஸ்தி செய்யுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ல, ஷேர் மார்க்கெட்ல இப்ப யாராவது ஐயோ! இப்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. டேஞ்சர். 23,000 கட்டாச்சுன்னா 20,000 கட்டும். 20,000 போச்சுன்னா 15,000 வரும். 15,000 போச்சுன்னா 10,000 வரும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் நெட்லயோ, இல்ல யூடியூப்லயோ சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்பாதீர்கள். அது நடக்கவே நடக்காது. மேல தான் போகும். ஒரு நாள்ல ஒரு நாள். புரியுதுங்களா? அதனால இன்வெஸ்ட் செய்யுங்கள். அதை நிறுத்தாதீர்கள். ஜாஸ்தியாக இன்வெஸ்ட் செய்யுங்கள். ஓகேங்களா? அதுதான் தாரக மந்திரம் ஜெயிக்கிறதுக்கு. அப்படி பண்ணீங்கன்னா, உங்களுடைய ஜெயத்தையும், உங்களுடைய வளமான வாழ்க்கையையும், உங்களுடைய பணம் வருகையும் யாராலும் தடுக்க முடியாது. ஓகேங்களா?